ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச புட்டிங் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேனை அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அரை கப் அளவு சர்க்கரையை அதில் சேர்த்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை அதில் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது சிரப் மாதிரி ஆகும். இந்த சிரப் நமக்கு தேன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் ஆகும். கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கலர் நல்லா கம்ப்ளீட்டாக இப்போ தேன் கலர் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இம்மீடியட்டாக நம்ம எந்த பாத்திரத்தில் புட்டிங் கேக் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம இதை அடியில் வர மாதிரி ஊற்றிக்கணும். உங்களுக்கு புட்டிங் கேக் எந்த ஷேப்பில் எந்த மாதிரி வேணுமோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் இதை அடியில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதும் அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிட்டோன்னா அது அப்படியே செட் ஆகிடும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம கடாயில் 2 கப் அளவு தண்ணி கலக்காத கெட்டி பாலை காய்ச்சி ஆற வச்ச பால் அதை எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாலில் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம 1/4 கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரவை நமக்கு நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். இந்த ரவையை நீங்கள் வறுக்க தேவையில்லை, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக இது திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திக்காகிற சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இந்த பாத்திரத்துக்கு சரியான மூடி இருந்தால் நீங்கள் அதை வச்சு நல்லா மூடிக்கோங்க. அப்படி மூடி இல்லை அப்படின்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க.
நல்லா பர்ஃபெக்டாக இந்த மூடி கவர் ஆகிருக்கணும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா வேகணும். தண்ணியை அடிக்கடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கத்தியை நம்ம அதில் குத்தி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக இன்னும் ஒட்டுது. ஸோ 10 மினிட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் இதை வேக வைக்கலாம். கம்ப்ளீட்டாக 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ கம்ப்ளீட்டாக செட் ஆன மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் நம்ம நைஃப் வச்சு செக் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக எடுத்துடலாம் வெளியே. இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ மூடி போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதும் நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சு எடுக்கணும். 4 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. ஒரு கத்தி வச்சு நம்ம ஃபுல்லாக கீறிட்டு அப்படியே ஒரு பிளேட்டை இது மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஜஸ்ட்டு 2 டேப் பண்ணிங்கன்னா அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும் நம்மளோட சூப்பரான சுவையான புட்டிங் கேக். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம லைட்டாக ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். புட்டிங் கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத்தாக டேஸ்டியாக வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.